நான் பேச போற டாபிக் உரைவேந்தர் அவ்வை சு துரைசாமி பிள்ளை. இவரை பத்தி இந்திய இலக்கிய சிற்பில சாம்பவ சிவனார் அப்படின்ற ஒரு ஆத்தர் புக் எழுதியிருக்காரு. அவர் யாருன்னா இவருடைய நண்பர் தான். மதுரையில இவர் தமிழாசிரியரா வேலை செய்யும் பொழுது அவருடைய நெருங்கிய நண்பர்னால அவரை பத்தி இந்திய இலக்கிய சிற்பில புக் எழுதியிருக்காரு. இவர் எங்க பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா திண்டிவனம் அடுத்த ஔவையார் குப்பம் அப்படின்ற பகுதியில பிறக்கிறாரு. இவருடைய பெற்றோர் அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரம் பிள்ளை சந்திரமதி. அவங்களுக்கு 5வது மகனா இவர் பிறக்கிறாரு. இவர் பிறந்த உடனே தன்னுடைய தாயை இழந்துருவாரு. அப்போ ஒரு வாசகம் சொல்லியிருப்பாங்க. தாய் பிறந்ததுனால தாய்ப்பால் இல்லாதனால தமிழ்ல திளைப்பதற்காக தாய்ப்பாலுக்காக அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொன்னதாகவும், அவர் ஏன் ஔவையார் குப்பத்துல பிறந்திருப்பாருன்னா செல்வம் செழிப்பு நிற்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கும், அதனால அங்க பிறந்திருப்பாரு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. அவருடைய மரபு அப்படின்னு பார்த்தோம்னா கருணிகர் அப்படின்ற ஒரு மரபு. அந்த மரபு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊர்ல கணக்காயர் அப்படின்ற ஒரு மரபை சேர்ந்தவர் தான் அவ்வை துரைசாமி பிள்ளை. இவர் ஆரம்பத்துல உயர்கல் எங்க படிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா திண்டிவனத்துல அமெரிக்க ஆற்காடு நற்பணி உயர்நிலை பள்ளியில படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வேலூர்ல கல்லூரியில படிச்சிருப்பாரு. இவருடைய குடும்ப கஷ்டத்தினால அவர் கல்லூரி படிப்பை விட்டுட்டு நகராட்சியில உடல் நல தூய்மை கணிக்காயர் அப்படின்னா கண்காணிப்பாளரா பணியாற்றிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் தான் பணியாற்றிருப்பாரு. அவருக்கு அந்த வேலையில நாட்டம் இருக்காது. தான் தமிழை நல்லா கத்துக்கணும், தமிழுக்காக தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம வேலையை விட்டுடுவாரு. இவர் ஆரம்ப பள்ளியில படிச்சிருப்பாரு. அவருடைய ஆசிரியர் கோபால சுவாமி அப்படின்றவர். அதுல இருக்காது, நான் சொல்றேன். கோபால சுவாமி கிட்ட இவர் போய் கேட்கும்போது இவர் அப்போ 500 100 கையெழுத்து பிரதிக்காக கொடுத்திருப்பாரு அவரை திருத்தம் பண்றதுக்காக. அப்ப அவருக்கு தமிழ் மீது எவ்வளவு நாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவர் அதுக்கப்புறமா தான் கரனை தமிழ்ச்சங்கம் அப்படின்றது தஞ்சாவூர்ல, அந்த காலத்துல தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு அமைப்பு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழர்களுடைய தமிழுக்காக எல்லா பணியும் பண்ணியிருப்பாங்க. அதை அறிஞ்சு இவர் போவாரு. தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு கிட்டத்தட்ட 22 வயசுல தன்னுடைய தமிழ் பயணத்தை நோக்கி போவாரு. அப்ப போகும்போது அங்க ஆல்ரெடி 2 பேர் அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கவியரசு வெங்கடாச்சலம் பிள்ளையும் நாமு வெங்கடசாமி நாட்டார் அப்படின்றவங்க 2 பேர் அங்க ஆல்ரெடி கரந்தை தமிழ் சங்கத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனுடைய முதல்வரா தமிழவேல் உமா மகேஸ்வரன் அப்படின்றவர் அங்க பணியாற்றிட்டு இருப்பாரு. அப்ப அவர் இவர் நினைச்சிட்டு போவாரு, அவ்வை துரைசாமி பிள்ளை ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க, தமிழுக்காக நிறைய பண்றாங்க, நம்ம போய் அங்க என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு டவுட்லயே போவாரு. தமிழகவேல் உமா மகேஸ்வரன் என்ன பண்ணுவாருன்னா ஒருத்தரை பார்த்த உடனே இவங்களுக்கு இந்த வேலை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ற ஒரு மனநிலையில இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது அவ்வை துரைசாமி பிள்ளைய பார்த்த உடனே ஓகே இவர் தமிழுக்காக எல்லாம் பண்ணுவாரு அப்படின்ட்டு அவருக்கு தோணும். அப்ப கொடுக்கும்போது சங்க நூல்களை ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பண்ண நூல் தான் சங்கத்தின் சார்பில தொல்காப்பியம் தெய்வ சிலையார் உரை அப்படின்ற ஓலைச்சுவடியை ஒப்பு நோக்கு பதிப்பிச்சிருப்பாரு. எப்பன்னா 1924ல பதிப்பிச்சிருப்பாரு. இவருடைய பணியை பாராட்டி அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு புத்தகம் கொடுப்பாரு. தமிழவேல் உமா மகேஸ்வரன் ஜூரியஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில நூலை நீங்க போயிட்டு படிங்க, படிச்சா என்னென்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் 1930ல இவர் என்ன பண்ணுவாருன்னா வித்வான்றது இளங்கலை முதுகலை, அந்த காலத்துல அது மாதிரிலாம் கிடையாது. வித்வான் தேர்வு எழுதினதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த பட்டங்கள்லாம் பெற முடியும் அப்படின்றதுக்காக 1930ல தமிழை நிறைய தேடி படிச்சு வித்வான் தேர்வுல வெற்றி பெறுவாரு. இவருடைய இல்லற ஏந்தல் வாழ்வும் தத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் உலோகாம்பாள் அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணியிருப்பாரு. இவருக்கு மொத்தம் 11 பிள்ளைகள். அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே பெயர் ஃபுல்லாவே தமிழை தான் கொடுத்திருப்பாங்க. இவர் மணிமேகலைக்கு உரை எழுதும் பொழுது தனக்கு மகள் பிறந்ததுனால மணிமேகலை அப்படின்ற பெயர் வச்சிருப்பாரு. இவங்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானுடைய நடராஜன் அப்படின்ற பெயர் குடும்பத்துல வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருடைய உருவம் அப்படின்னு பார்த்தோம்னா எளிமையா இருப்பாரு. நெற்றில திருநூறு வச்சிருப்பாரு. தன்னுடைய பெற்றோர்கிட்டயும் சரி தன்னுடைய மனைவி கிட்டையும் குழந்தைகள் கிட்டயுமே பேச்சு வழக்குல பேசாம சொந்த நடையில தான் பேசுவாரு. எதனா ஒரு விஷயம் சொன்னா கூட சொந்த நடை தமிழ்ல தான் செந்தமிழ் நடையில தான் பேசுவாரு. இவர் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி எதனா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு தான் போயிட்டு தூங்குவார். அது மேக்சிமம் தமிழ் நூலா இருக்காது. தமிழ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராரோ அதே மாதிரி ஆங்கிலமும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் ஒவ்வொரு நாளும் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஆங்கிலத்துல எதனா ஒண்ணு எழுதிட்டு தான் போய் வந்து தூங்குவாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து கரந்தையில வந்து வேலை செஞ்சதுக்கு அப்புறமா தான் இன்னும் தன்ன மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் வந்து வித்வான் தேர்வை பத்தி நிறைய விஷயம் சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு இதுவா போயிட்டு வந்து சொல்லி தருவாரு. அப்படி போனதுதான் மாவட்ட கழக பள்ளிகள்ல 1929 இருந்து 1941 வரைக்குமே வந்து அவர் வேலை செய்வார். எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா காவேரிப்பாக்கம், செய்யாறு, அந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு தமிழாசிரியரா வந்து பணியாற்றி தன்னை இன்னும் வந்து அதிகமா வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக பணியாற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போயிருப்பாரு. 1941 இருந்து 1951 வரைக்கும் அங்க வந்து வேலை செஞ்சிருப்பாரு. தியாகராசன் கடைசியா வேலை செஞ்சு தியாகராசன் கல்லூரி அது வந்து எங்க இருக்குன்னா மதுரையில வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு இடையில வந்து 1930 வந்து திருவனந்தபுரத்துல வந்து அவ்வை தமிழ் சங்கம் அப்படின்றத வந்து தோற்றுவித்திருப்பாரு. அது எதுக்காகனா வித்வான் தேர்வு வந்து தான் எப்படி வந்து எழுதி வந்து தமிழ் ஆசிரியரா பணியை வந்து செய்யறனோ அதே மாதிரி ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த அமைப்பை வந்து உருவாக்கி இருப்பாரு திருவனந்தபுரத்துல. இவருடைய உரை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அவருடைய மாணவர் வந்து பி.வி. கிரி அப்படின்றவர் வந்து இவருக்காக ஒரு நூற்றாண்டு விழா வந்து நடத்தியிருப்பாரு. துரைசாமி ஒரு நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அவருடைய 34 நூல்களை வந்து வரிசையா வந்து சொல்லியிருப்பாரு. அதுல சங்க இலக்கிய உரைகள் என்னென்னலாம் எழுதியிருக்காரு பார்த்தோம்னா புறநானூறு, நற்றிணை, ஐங்குறுநூறுக்குலாம் வந்து உரை எழுதியிருக்காரு. காப்பியம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி சுருக்கம் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. சைவ இலக்கிய உரைகள்ல வந்து சிவஞான போதம், சிவஞான போத செம்பொருள், திருவருட்பேருரை அது வந்து 5818 பாடல்களை வந்து உடையது. வரலாற்று நூல் அப்படின்னு பார்த்தோம்னா சேர மன்னர் வரலாறு, சைவ இலக்கிய வரலாறு, அவ்வை தமிழ், நந்தாவிலக்கம் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. இவருடைய நூல்கள் மட்டும் இல்லாம இவர் வந்து கற்பிக்கும் முறைய மாணவர்களுக்கு டிஃபரெண்டா கற்பிப்பாரு. என்ன அப்படின்னா வந்து இப்போ தொல்காப்பியம் வந்து அவர் நடத்துறாரு அப்படின்னா வெறும் நூற்பா மட்டும் சொல்லாம தொல்காப்பியம் ரிலேட்டடா யார் யாரெல்லாம் வந்து இலக்கணம் வந்து எழுதியிருக்காங்க அது ரிலேட்டடா வந்து மேற்கோள் காட்டுறது, அது மாணவர்களுக்கு புரியக்கூடிய வகையில அந்த மாதிரி ஒரு கேலி கிண்டலா சோர்வடையாம இருக்க என்னென்னலாம் பண்ணணுமோ அது மாதிரிலாம் கற்பிப்பாரு. இப்ப செய்யுள்ல வந்து ஒரு உரைநடை வந்து நடத்துறாரு அப்படின்னா வந்து வெறும் ரீடிங்கா மட்டும் இல்லாம அதுல வந்து யாரை பத்தி கொடுத்திருக்காங்க மாணவர்களே சிந்திக்க வைக்கிற மாதிரியான முறைதான் அவர் வந்து பின்பற்றினார் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் போட அதுக்கப்புறம் புறநானூறு வந்து ஆல்ரெடி ஊவேசா அவர்கள் வந்து பதிப்பிச்சிருப்பாரு. அவருக்கு முன்னாடி வந்து பழைய புலவர்கள்லாம் வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. 1ல இருந்து 266 பாடல்கள் வரைக்கும் வந்து பழைய புலவர்கள்லாம் வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஊவேசா அவர்கள் வந்து பதிப்பிச்சிருப்பாரு. இதுல வந்து 267 68 பாடல்கள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஊவேசா வந்து தன்னுடைய நூல்லே வந்து குறிப்பிட்டிருப்பாரு. இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 269 இருந்து 400 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 132 செய்திகளை வந்து இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இவர் சொன்னதே சொல்லாம வேற என்னென்ன மாதிரி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவடிகள்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அந்த நூலை வந்து பதிப்பிச்சிருப்பாரு. அவர் இது எங்க வந்து பதிப்பிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஆராய்ச்சி துறையில இருக்கும் பொழுது அவர் நிறைவு செய்யும் பொழுது இந்த மாதிரி வந்து வேலைகளை வந்து பண்ணியிருக்காரு. 1947 இருந்து 1951 வரைக்கும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டுமான்னு பார்த்தா கிடையாது. பதிச்ச பத்தம் வந்து ஊவேசா வந்து பதிப்பிச்சிருப்பாரு. ஆனா அதுல வந்து முன்னுரையா வந்து அதுல இருக்காது நான் சொல்றேன். அத வந்து 18/10/1904 ஊவேசா அவர்கள் வந்து பதிப்பிச்சிருப்பாரு. இவர் 1951 வந்து முன்னுரை அதுல வந்து கொடுத்திருக்க மாட்டார். அவர் வந்து முன்னுரை வந்து சதாசிவம் பண்டாதனார் எழுதிய பதிகங்கள் அப்படின்ற தலைப்பு தான் அது அதனுடைய வச்சுதான் வந்து முன்னுரையா கொடுத்திருப்பாரு. அவருடைய கடவுள் வாழ்த்து வந்து என்ன வச்சிருப்பாருன்னா தொல்காப்பியம் பொருள் அதிகாரத்துல வந்து எரி என்ன நிறுத்தினன் அப்படின்ற ஸ்டார்டிங் லைன் வந்து கடவுள் வாழ்த்த வந்து பதிப்பு 10ல அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் வந்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 500 இன்னும் நிறைய நூல்கள்லாம் வந்து பதிப்பிச்சிருக்காரு. இவருடைய ஆராய்ச்சி தூண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வரலாற்று மீட்பா சொல்ற மதுரை குமரனாருடைய சேர மன்னர் வரலாறு, ஆங்கில புலமையில ஒரு நூல் எழுதியிருக்காரு. இன்ட்ரடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் திருவள்ளுவர் அப்படின்ற நூலை தான் வந்து முதன்மையா சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் இவர் வந்து தமிழ் மட்டும் இல்லாம சைவத்தின் மீதும் ஆர்வம் கொண்டவர். ஏன்னா இவருடைய தமிழ் மட்டும் இல்லாம சைவத்தின் மீதும் அதிகமா பற்று கொண்டவர். ஏன்னா அவங்களுடைய வம்சாவழியே அதன் மீதுதான் வந்து இது பண்ணிருப்பாங்க. அதனால சைவ சித்தாந்த செம்மல் அப்படின்னு இவரை சொல்லியிருப்பாங்க. தமிழுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதே அளவுக்கு வந்து சைவத்தையும் வந்து போற்றிருப்பாரு. எப்படி வந்து மறைமலடிகள் வந்து தமிழையும் சைவமும் 2 கண்கள் அப்படின்ற மாதிரி போட்டினாரோ அதே மாதிரி இவரும் அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு தமிழ் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல சைவமும் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து அதுக்காக பண்ணியிருப்பாரு. அவருடைய விருதை பாராட்டிதான் வந்து சைவ சித்தாந்த கலாநிதி அப்படின்ற பட்டமும் அவருக்கு வந்து மதுரையில
திருவள்ளுவர் கழகத்துல நடந்த விழால இவருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. கிருபானந்த வாரியருடைய தலைமையில கொடுத்திருப்பாங்க. சொன்ன மாதிரிதான் அவருக்கு தமிழ், சைவம், அதுக்கப்புறம் ஆசிரியர் பணி, இது 3 தான் வந்து அவருடைய 3 பரிணாமங்களா இணைஞ்சு அவருக்கான கடின பாடல்களுக்கும் வந்து அறநெறி தவறாத அனைவருக்கும் புரியிற வகையில வந்து உரை வந்து எழுதியிருப்பாரு. இவரை வந்து யார் யாரெல்லாம் போற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உரைவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி கவி பாரதிதாசன் வந்து போற்றிருப்பாரு. என்ன அப்படின்னா, நூலுக்கு நூலருமை காட்டுவதில் நுண்ணறிஞன், வேலைக்கு சொல்லவில்லை வேர்பால தோலுக்குள் உள்ள சுனை கொடுக்கும் உண்மை உழைப்பாளன் அல்ல குறையாத ஆறு சொல்லிட்டு பாவேந்தர் வந்து அவரை பாராட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் பேராசிரியர்னா சுப்புரெட்டியார் வந்து உரையும் பாட்டும் உடையவராய் உள்ள தண்ணில் ஆட்சி செய்யும் உரைவேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து தமிழக முதல்வரா இருக்க சொல்ல 1970 தமிழ் உள்ளத்தை நேரிய உரு உடையதாக்கும் சிந்தனை சிற்பிகளாகவும் அவர் கையாளும் பொருள் சிந்தனை ஏனையோர் கையானும் மண்ணிலும் மரபும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து உரைவேந்தர் மற்றும் சைவ சித்தாந்த கலாநிதி, மதுரை பல்கலைக்கழகம் பொற்கிழி 1981 5ஆம் உலக தமிழ் மாநாட்டுல அன்றைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களால வந்து தமிழக பேரவை செம்மல் விருது, அது கூட வந்து 10,000 ரூபாய் பொற்கிழியும் அவருக்கு வந்து வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் கேடயமும் வெள்ளி கலசமும் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் வந்து கேடயம் பரிசும், கோவை பொற்விழால மகாலிங்கம் அவர்களால வந்து வெள்ளி அந்த கலசமும் வந்து அவருக்கு வந்து அளிக்கப்பட்டதா சொல்லியிருப்பாங்க. உரைவேந்தர் அவ்வை சு துரைசாமி அவர்கள் வந்து 3/4/1881 தமது 79 வயதுல வந்து இயற்கை எழுதியிருப்பாரு. ஆயினும் நற்றிணை முதல் அருட்பா வரை அவர் இயற்றி வைத்த உரை இன்னைக்கும் ஒளிவிளக்கா தமிழ் உள்ளவரை இருள் விலக்கி கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. கற்றவர் தம் கண்ணீர் கடல் மூழ்க சாய்ந்து தமிழ் உற்ற கடல் மூழ்கி ஒளிந்தது. பழங்கால தமிழை வந்து நாம் இன்னைக்கும் சுவைக்க முடிகிறது என்ன, அதற்கு இந்த மாதிரி உரையாசிரியர்கள் கண்டது காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு கொடுத்த விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தூத்துக்குடியில வந்து சைவ சித்தாந்த சபையர் அவங்களால வழங்கப்பட்டது சித்தாந்த கலாநிதி பட்டம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல தமிழ் பேரவை செம்மல், மதுரையில திருவள்ளுவர் கழகம் அவருக்கு வந்து உரைவேந்தர் அப்படின்ற பட்டமும் கொடுத்திருக்காங்க. சைவ சித்தாந்த செம்மல், சித்தாந்த சிகாமணி பட்டம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இவருடைய நூல்கள் வந்து வெளிவராத நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஊர் பெயர், வரலாற்று ஆராய்ச்சி, ஊழ்வினை, புதுநெறி தமிழ், மருள் நீக்கியர் நாடகம், மத்த விலாசம் மொழிபெயர்ப்பு.